வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தயா பவர் எழுதின த புத்தா இந்த போமோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா தயா பவர் கௌதம் புத்தருடைய வாழ்க்கையில் இந்த சோஷியல் ஜஸ்டிஸ், லிபரேஷன், அப்புறம் தலித் எக்ஸ்பீரியன்ஸோட கனெக்ட் பண்ணி அவர் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, புத்தாவும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை, அப்புறம் அந்த என்லைட்மெண்ட்டுன்ற பாதைக்காக அவர் தேடி நாடி எப்படி ஓடினார், அப்புறம் அவருடைய தேடல் எப்படி இருந்தது, ஒரு விடியலை நோக்கி எப்படி போச்சு, அந்த மாதிரி தான் அவர் இங்கே இருக்கக்கூடிய அந்த தலித் மக்கள், இல்லை லோவர் காஸ்ட்டு, அன்டச்சபிள்ஸ் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸோடு இணைச்சி அவர் சொல்லியிருக்காரு. இதில் முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, மகாராஷ்டிராவில் 1935 மகாஸ்ன்ற ஒரு கம்யூனிட்டி, அவங்க தான் ஒரிஜினலாக மராத்தி மொழியை பேசிக்கிட்டு இருந்தால் அங்கே இருந்த அந்த தேசிய மக்களே அவங்க எப்படின்னா ஹிந்து சமுதாயத்துப்படி அவங்கள அன்டச்சபிள்ஸாக ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தீண்டாமைன்றது அங்கே இருந்தது. அதனால் அந்த மக்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டதாங்க. அதாவது அந்த நாட்டில் பழங்குடி மக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மக்கள் ஆனால் அவங்கள தாழ்ந்தவங்களாக அவங்க ட்ரீட் பண்ணதுனால டாக்டர் அம்பேத்கர் என்ன சொன்னார்னா, ஹிந்து கம்யூனிட்டி உங்களை தாழ்ந்தவங்களா, தீண்டத்தகாதவர்களாக ஒதுக்கி வச்சுருந்தா நீங்கள் புத்திசமை தழுவி போயிடுங்க, நீங்கள் உங்களை கீழே வச்சுருக்கிற அந்த கம்யூனிட்டியில் இருக்காதீங்கன்னு சொன்னதுனால 1956 பார்த்திங்கன்னா நிறைய மகா கம்யூனிட்டியை சேர்ந்த மக்கள் புத்திசம் தழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பேஸ் பண்ணி தான் தயா பவரும் இந்த இது எழுதியிருக்காரு. தயா பவரும் இந்த மகா கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான்ன்றது குறிப்பிடத்தக்கது. இதில் அவர் புத்தாவுடைய அந்த டீச்சிங்ஸு, அதாவது அவர் எல்லாருமே சமம், எல்லாரும் ஒருத்தர் அன்பாக இருக்கணும், இந்த தாழ்த்தப்பட்டவங்களுடைய விடிவெளி ரொம்ப முக்கியமானது நாட்டுக்கு அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் இங்கே அவர் கொண்டு வராரு. ஏன்னா இந்த காஸ்ட் சிஸ்டம், அப்புறம் நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரிவினை, இதை பற்றியெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் உடச்சி எரிஞ்சு வர வேண்டிய ஒரு சோஷியல் கண்டிஷனில் தான் நம்மலாம் இருக்கோம். அப்படின்னும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு தனி மனிதர்களும் சுய கௌரவத்தோடு மதிக்கப்படணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற போது அவர் புத்தாவைங்க கொண்டு வராரு. ஏன்னா புத்தாவோட கதையும் பார்த்திங்கன்னா அவருடைய சமுதாய கட்டுப்பாடுகளை மீறி தான் அவர் வெளியில் வர வேண்டியிருந்தது. அதை தான் அவர் மகாராஷ்டிராவில் 1935 நடந்த அந்த ஸ்ட்ரகிளோட கம்பேர் பண்ணி இங்கே அவர் எழுதியிருக்காரு. ஏன்னா புத்தம் அந்த உண்மையை தேடி போகும்போது அவருக்கு இருந்த அந்த கட்டுப்பாட்டுகளெல்லாம் மீறி தான் வர வேண்டியிருந்தது. தன்னுக்குள்ளேயே அவர் நிறைய கேள்விகளை கேட்டுக்க வேண்டியிருந்தது. அந்த ஈகோவை விட்டுட்டு வெளியில் வர வேண்டியிருந்தது. அந்த ட்ரூ என்லைட்மெண்ட்னா என்ன, விடுதலைனா என்ன அப்படின்றத நாடி அவர் ஓடினார். இதே போகும் மூலமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மக்களும் அப்படி தான் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவர் உருவாக்குறாரு. அதாவது இந்த நான் வயலன்ஸ், கம்பேஷன், ஜஸ்டிஸ் இதெல்லாம் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த ஹார்ஷ் ரியாலிட்டிஸ்லேருந்து நம்மளை விடுவிக்கக்கூடியது. அதே சமயத்தில் நாளைய எதிர்காலம் ஒரு இன்னும் நல்ல விதமாக ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களும் மரியாதையோடு, சுய கௌரவத்தோடு, அந்த ஜாதி, இந்த மதம் இதெல்லாம் பிரிவினை இல்லாமல் வாழணும் அப்படின்றத அதில் சொல்கிறாரு. இதில் முதல் ஸ்டான்ஸால் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, ஐ நெவர் சி யூ, இங்கே யூன்றது புத்தா, சிட்டிங் இன் ஜெட்டாஸ் கார்டன், சிட்டிங் வித் ஐஸ் க்ளோஸ்ட் இன் மெடிடேஷன் இன் த லோட்டஸ் பொசிஷன், ஆர் இன் த கேவ்ஸ் ஆஃப் அஜந்தா அண்ட் எல்லோரா வித் ஸ்டோன் லிப்ஸ் சூயின் ஷட் ஸ்லீப்பிங் த லாஸ்ட் ஸ்லீப் ஆஃப் யூர் லைஃப். அவர் என்ன ஜெட்டா கார்டன்னா அது ஜெட்டான்ற மன்னன் கிட்டேருந்து இடத்த வாங்கி அவங்க அங்கே புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரியை கட்டியிருந்தாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, புத்தரை நான் அங்கே பார்த்ததில்லை. அதாவது புத்தர்னால் நம்ம என்ன நினைப்போம், ஒரு இடத்துல அந்த லோட்டஸ் பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணுறது தான் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி தான், ஆனால் அந்த இடத்துல நான் புத்தாவை பார்க்கல, அவர் மெடிடேஷன் அங்கே பண்ணுற மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அது மாத்திரம் இல்லை, அஜந்தா எல்லோரா குகையில் இந்த குகை ஓவியங்கள்லாம் நிறையா இருக்கும், அங்கேயும் நான் பார்த்ததே இல்லை. அந்த கல்லை செதுக்கியிருப்பாங்களே, அதில் கல்லில் தானே அந்த அப்போ லிப்ஸும் இருக்கும், அது மூடினபடி தூங்கினபடி கடைசி உறக்கத்தை கூட நான் அங்கே புத்தாவை பார்க்கல. என்னால் அந்த இடத்துல புத்தாவை பார்க்க முடியல. ஆனால் எங்கே பார்க்க முடிஞ்சதுன்றது அடுத்த ஸ்டான்ஸால் சொல்கிறாரு. I see you walking, talking, softly healing on the sorrow of the poor, the weak, going from hut to hut in the life-destroying darkness, torch in hand, giving the sorrow that drains the blood
லைக் அ கண்டேஜியஸ் டிசீஸ் அ நியூ மீனிங். நான் எங்கே புத்தாவை பார்த்தேன்னா குடிசையில் வாழற மக்களுக்கு நடுவில் பார்த்துருக்கேன். அவர் வந்து அங்கே நடந்து போய் எல்லார்கிட்டேயும் வந்து அன்பாக பேசி எல்லாரையும் குணப்படுத்தி அந்த ஏழைங்களை, அந்த ஒடுக்கப்பட்டவங்கள, நசுக்கப்பட்டவங்கள, பலவீனமாக இருக்கிறவங்கள, அவங்கள எல்லாம் வந்து அவங்களாம் இருட்டில் இருக்காங்க. ஆனால் புத்தா கையில் டார்ச் இருக்குங்க. அவர் புத்தாவோட கையில் இருக்கிற டார்ச் வந்து புத்தாவோட டீச்சிங்ஸை தான் அவர் வந்து டார்ச்சுன்னு சொல்கிறாரு. அந்த அந்த டீச்சிங்ஸ் மூலமாக அவங்களுக்குள்ளே இருந்த தொத்து வியாதி மாதிரி ஒரு ரத்தத்தையும் உறிஞ்சி எடுக்கக்கூடிய அந்த வியாதியை அவர் வந்து அவருடைய கையில் இருக்கிற அந்த டார்ச் மூலமாக ஒரு புது அர்த்தத்தை, அதாவது அந்த மக்களுக்கு ஒரு புதிய பாதையை, புதிய வாழ்க்கையை வந்து புத்தாவுடைய டீச்சிங்ஸ்லாம் கொடுக்குது அப்படின்றத தான் அவர் இங்கே சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன காரணம்னா, புத்தாவுடைய டீச்சிங்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் புத்திசம் வந்து தழுவுங்க, அது வந்து உங்களை இருக்கக்கூடிய நிலைமையிலேருந்து உங்களை உயர்த்தும். மற்றவங்க பார்வையில் உங்களை ரொம்ப கீழே பார்க்குறாங்க இல்லையா, ஆனால் உங்கள் பார்வையில் நீங்கள் கீழாக இருக்க மாட்டீங்க. ஏன்னா புத்திசம் தழுவுனீங்கன்னா நீங்கள் அப்போ ஒடுக்கப்பட்டவங்களோ இல்லை தீண்டத்தகாதவங்களாகவும் உங்களை பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கும் ஒரு அந்தஸ்து கிடைக்கும். நீங்கள் வந்து சமுதாயத்தில் முன்னேற்றவங்களா நீங்களே உங்களை பார்த்துக்கும் போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். எதிர்காலத்தில் நீங்கள் பிரகாசமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இது எழுதியிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.